அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். அப்டேட் நம்பர் 33. ஈரான் உலக பொருளாதாரத்தையே ஒரு உழுக்குறாங்க. குறிப்பாக குருடாயிலோட விலை 115 வரைக்குமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அமெரிக்கா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, G7 நாடுகள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எல்லாமே ஒரு பதற்றம் வந்துருச்சு. இப்போ ஈரான் மட்டும் கொஞ்சம் மேலே வந்துச்சு அப்படின்னா அது ரஷ்யாவுக்கான வளர்ச்சியாக பார்க்குறாங்க. அதனால் ஐரோப்பா ஓடி எப்பாடுபட்டாவது இதை நிறுத்தணும், அப்படி இல்லைனா இந்த எண்ணெய் விலையை குறைக்கணும்னு பெரிய அளவுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் ஈரான் பயங்கரமான ஒரு டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கீங்க, நாங்கள் குரூடாயில் கொண்டு போய்ட்டு நான் $200 விடுறோம், அப்போ எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும்னு ஓப்பனாக அறிக்கையை கொடுக்குறாங்க. அமெரிக்கா தரப்பில் அதே அறிவிப்புக்கு பதிலடியாக இன்னும் ஒரே 3 நாளுக்குள்ளே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரேன்னு இவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஈரானோட செய்தி குறிப்பு என்ன சொல்லுகிறது, அங்கே நடந்த நிலவரங்கள் என்ன, அடுத்தடுத்த எண்ணெய் கிணறுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஆசியா பங்கு சந்தையிலேருந்து எல்லா பங்கு சந்தையும் முழுக்கி கொண்டிருக்கிறது ஈரானுடைய யுத்தம். ஸோ வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு மீம் கண்டென்ட்டே இதுதான். இதுக்கப்புறம் புடின் அவர்கள்லாம் இந்த ஃபிக்ஸட் ரேட்டு தான், டிஸ்கவுண்ட் ரேட்டு, இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன் அவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்லாம் அவர் அறிவிப்பு கொடுக்கவே தேவையில்லை. இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவங்களும் வெனிசுலாவும் தான். ஏன்னா நார்வே கொஞ்சம் இடையில் கொடுத்துட்ருக்காங்க, ஆஸ்திரேலியா கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதனால் வேறு வாய்ப்பே இல்லை. இப்போ புடின் அவர்கள் கெத்து காட்டலாம். ஏன்னா வேர்ல்டில் எல்லா மார்க்கெட்டும் டவுனு. ஏசியா மார்க்கெட் பாருங்க, ரஷ்யா மார்க்கெட் மட்டும் சும்மா க்ரீனில் இருக்குது, தகதகாட்டு க்ரீனில் இருக்குது. இப்போ ஐரோப்பாவுக்கு கவலையே அதுதான். நம்ம வருஷ கணக்காக போட்டு முட்டுன்னு முட்டினது மனுஷன் ஒரே மாதத்தில் மொத்தமாக மாறி போச்சு. இது ஈரானுக்கு எதிரான யுத்தமா இல்லை நமக்கு எதிரான ஒரு யுத்தமா அப்படின்ற ஒரு பதற்றம் இருக்கிறது. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நோ டிஸ்கவுண்ட், ஒன்லி ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு புடின் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காருன்னு கூடுதல் தகவல். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு காலை பதிவில் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்பு பக்ரைனில் பொப்கோ, அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். அது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒரு தாக்கல் நடந்ததுங்க. ஆனால் பழைய வீடியோ மாதிரி தெரிஞ்சது, நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சிருச்சு. ஒரு நவருக்கு அப்புறம் பார்த்தோம்னா அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் பாருங்கள். பற்றி எரிஞ்சிட்ருக்கு, ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்ந்திருக்கிறது. வரைபடத்தை பார்த்தோம் அப்படின்னா பக்ரைனில் 2 வித அட்டாக் பெருசாக எடுத்திருக்காங்க. ஒன்று அமெரிக்கானுடைய நேவி 5th ஃப்ளீட் பேஸும், அப்புறம் டீசாலினேஷன் பிளான்ட் அதை நேற்றே அடித்தாங்க ஒரு ட்ரோன் மூலிமா, அதுவுமே பாதிக்கப்பட்டிருக்கு, கீழே அந்த பொறி போட்டிருக்கு. அப்புறம் எண்ணெய் கிணறுகள் 2 தடவை தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடத்துனதில் கொஞ்சம் சேதாரமாக இருக்குது. இங்கே பேப்கோ நிறுவனத்தின் மீது அது ஆல்மோஸ்ட் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் தாக்குதல் நடத்துகிற அச்சத்தின் காரணமாக ப்ரொடக்ஷன் யூனிட்டையும் நிறுத்துறேன்ட்டாங்க. ஒரு சில இடத்துல ஈரானுடைய ப்ரோட்டஸ்ட், அதாவது பக்ரைனுக்குள்ளாரே ஈரானுக்கு ஆதரவான ஒரு ப்ரோட்டஸ்ட்டுமே நிறைவேற்றிருக்கு. அதனால் எது கொஞ்சம் பதற்றமாக இருக்கும் இல்லையா, பக்ரைனில் லைட்டாக அவங்க ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னாலுமே அங்கே கொஞ்சம் அந்த பதற்றத்தை பார்க்க முடிகிறது பக்ரைனில். பக்ரைன் மட்டும் இல்லை, யூஏயும் கொஞ்சம் தொடர்ந்து ட்ரோன் வருது, இடைமறிக்கிறாங்க. ஒரு 2-3 சக்ஸஸ் பண்ணுறாங்க. இப்போல்லாம் கட்டிடங்கள் மீதும் அரசாங்க கட்டிடங்கள் மீதும் தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க. குறிப்பாக குவைத் என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய அரசாங்க கட்டிடத்தின் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ துருக்கி திடீர்னு ஓடி தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் F-16 போர் விமானமும் அந்த சைப்ரஸ் தீவு பக்கத்தில் கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அதை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைறாங்க. ஆனால் இவ்வளோ பில்டப் தேவையில்லை. சைப்ரஸ் தீவு அவங்க அடிக்கல, அவங்க ஆரம்பத்துலேருந்தே அவங்க சொல்லிட்டுதாங்கிறாங்க. பட் இவங்க தான் என்னமோ இஸ்ரேலை கடந்து போயிட்டு அவங்க சைப்ரஸ் தீவை அடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இல்லை ஈரானுக்கு. ஆனால் இவங்க ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறாங்க அந்த பகுதியில். ஏனோ எனக்கு புரியல. அது சைப்ரஸ் தீவு மட்டும் எனக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் த சிலபஸாகவே பார்க்குறேன். பட் அவங்க ஃபோக்கஸ் த சிலபஸ்ன்ற மாதிரி அதை ஏதோ விழுந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. யூகேனுடைய போர் விமானம் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு கெஞ்சிறதும், அப்புறம் ஃப்ரான்ஸினுடைய போர் விமானம் சைப்ரஸில் இருக்கக்கூடிய யூகே நிலைகளை காப்பாற்றுறேன்னு சீனை போடுறதும், அவ்வளோ அந்த இடத்துல சீன் தேவையில்லையோன்னு தோணுது எனக்கு. ஏதோ அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. சரி, ஒரு வேளை எங்கள் பென்குரியன் விமான நிலையத்தில் இதெல்லாம் இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் பெரும்பாலும் அங்கே போய் நிறுத்துறாங்கன்றதுக்காக அந்த தாக்குதல் அப்படின்னா கூட அவ்வளோ கடந்து போய் அவங்க சக்ஸஸ் பண்ணால இடையில இவங்களே யாரோ தில்லுமுழு வேலை செய்கிறாங்கன்றது தெரியுது. சேனியோ அது பார்க்கலாம் நம்ம. பட் இந்த குவைத், இந்த அரபு நாடுகள் ஃபுல்லாகவே
ஒரு பதற்றம் வந்து நல்லாவே தொற்றி கொண்டு விட்டது. அது எப்பன்னா இந்த பெரிய அளவுக்கு மாற்றம் பெசஸ்கியன் அவர்கள் வந்து நண்பா நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அடுத்த 1/2 மணி நேரத்தில் வந்து நடந்த நிகழ்வுகள் தான். அதற்கு தான் இன்றைக்கி வந்து ஈரானுடைய ஊடகமும் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மொஸ்தபா புதிய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல, அவர் வந்து அயதுல்லா அலி காமேனி அவரை விட டேஞ்சரஸான மேன் அப்படின்றாங்கல்ல. எங்கள் தமிழகத்தில் ஒரு ஃபேமஸான டைலாக் சொல்லுவாங்கள்ல, கலைஞர் இஸ் ஸ்டாலின் இஸ் மோர் தென் டேஞ்சர் கருணாநிதியா சம்திங் ஏதோ அவங்க டைலாக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கரெக்டாக வரல. அவங்க அயதுல்லா அலி காமேனி அவர்களை விட முஸ்தபா வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான பர்சன். முடிவெடுப்பதில் வந்து ஒரு காமேனி கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் மனிதாபிமானம்லாம் பார்ப்பாரு. ஆனால் இவரெல்லாம் அப்படி கிடையாது. பாருங்கள், தலைவர் ஏற்றுக்கிட்ட அடுத்த நொடியிலிருந்து ஈரானுடைய அடுத்தடுத்த அதிரடி டாக்டிக்ஸை வந்து பார்க்க முடியுதுன்ற மாதிரிலாம் பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க. எப்படி அவங்க இந்த தலைவரை வந்து இந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்கன்னா, நார்மலாக அவங்க தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா 88 மத குருமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன்றா தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 88 மத குருமார்கள் யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா மக்களால் ஓட்டு போடுறவங்க. அதில் ஒரு 1/3 பர்சன் வந்து யார் கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னா அயதுல்லா அலி காமேனி அவர்களோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. சரி, இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரோட பொறுப்பு என்னன்னா, அவர் தான் வார் டிக்ளேர் பண்ணுறது, இராணுவத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது, மிக முக்கியமான முடிவுகள் எல்லாமே அங்கே பிரதமராக இருந்தாலும் சரி, பெசஸ்கியன் ஆகிறார்ல அவர் எல்லாமே வந்து இவங்க கிட்ட கேட்டு தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பேச்சுவார்த்தைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இவர் ஒப்புதல் கொடுத்தாதான். அந்தளவுக்கு அதிகாரம் படைத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அது. அந்த பொறுப்பில் அவர் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ மாற்றங்கள்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ட்ரோன் அனுப்பினாலுமே 10 ட்ரோன் அனுப்பினாலும் 100 ட்ரோன் அனுப்பினாலுமே அங்கே சைரன் சவுண்ட் வந்து ஒலிக்கும். நீங்கள் ஒரு ட்ரோன் அனுப்பினா கூட ஒலிக்கும், 100 ட்ரோன் அனுப்பினாலும் ஒரே மாதிரி தான் சைரன் சவுண்டு. ஒரு ட்ரோன் அனுப்புறதுனால ஆடு சத்தமாக கத்தாது, 100 ட்ரோன் அனுப்புறதுனால இன்னும் சத்தமாக கத்தாது, சேம் சவுண்டு தான் வரும். இவங்க என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக கேப் விட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கோட்டாவின் அடிப்படையில் கரெக்டாக டைம் செட் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொன்றா 1/2 ஹவருக்கு ஒன்று அனுப்பிட்டே இருக்கிறாங்க, ரெஸ்ட்டே கிடையாது. இந்த பக்கம் ஒரு 3 கத்தாருக்கு ஒன்று அனுப்புனியா? சார் அனுப்பிட்டேங்க சார். யுஏஇக்கு வந்துருச்சு, அங்கே பக்ரைன் போயிட்டு அனுப்பிட்டுங்க, சவுதி அனுப்பிட்டுங்க. அது சக்ஸஸ் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக நேற்று மதியத்திலிருந்து இந்த வேலை, அது காலையில் கொஞ்சம் சேர்த்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அங்கேருந்து மெசேஜ் வந்துட்டு தான் இருக்குது. கத்தாரில் வந்து தொடர்ந்து அந்த வெடி சத்தத்தை வந்து எங்களால் உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தார் மட்டும் இல்லை, பக்ரைன்லேயும் அந்த வெடி சத்தம் உணர முடியுது, யுஏஇலும் உணர முடியுது, சவுதியும் இன்னும் கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. காலையில் கூட நம்ம பேசியிருந்தோம். நம்ம ஒரு 2 பேர் பக்கம் இறந்ததாக வந்து சொல்கிறாங்க. அது சம்திங் ஈரான் தரப்பில் அது கண்டிப்பாக அமெரிக்காவோட வீரர்கள் அப்படின்றாங்க, பட் இவங்க தரப்பில் பொதுமக்கள் அப்படின்றாங்க. ஆனால் ஈரானுடைய செய்தி குறிப்பில் இது வரைக்கும் 8 வீரர்கள் இறந்ததாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈரானில் அமெரிக்காவோட செய்தி குறிப்பில் இதுவரை 8 வீரர்கள் பக்கம் இறந்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல்கள் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக கேப்பே விடாமல், அது இல்லாமல் நேற்று அங்கே ஈரானுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தெஹ்ரான் பக்கத்தில் கூட சுத்திகரிப்பு நிலையத்திலையும், அப்புறம் அங்கே ஸ்டோரேஜ் இருக்குல்ல, கிடங்குகள் மீதும் எண்ணெய் கிடங்குகள் மீதும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதில் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தி விடுவார்களா என்ற பதற்றம் பெரிய அளவுக்கு தொற்றி கொண்டு விட்டது. ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை தொடர்ந்து இன்றைக்கி கூட அமெரிக்கா பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம், இதில் ஃப்ரான்ஸ் சத்தியபிரமாணம் கொண்டு வந்து நான் போர்க்கப்பல் அனுப்புன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அதுக்கான சூழ்நிலை தெரியல. இந்த பதற்றமெல்லாம் அதிகமானது காரணமும், அப்புறம் பக்ரைனில் அந்த பேப்கோ மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. நிரந்தரமாக நாங்கள் இழுத்து மூடுறோம், வேறு வழி தேர் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இழுத்து மூடிட்டாங்க. இதனால் என்னாச்சுன்னா குரூடாயில் விலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு விண்ணை முற்றி கொண்டு செல்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 115, 118, 19 வரைக்குமே போயிடுச்சு, 120 வரைக்குமே குரூடாயிலோட விலை போயிடுச்சு. அப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இந்த விலை உயர்வு வந்து நம்ம இப்போ விலை கொடுத்தாதான் பிற்காலத்தில் அமைதி பாதுகாப்பு நம்ம வாங்க முடியும். பிற்காலத்தில் அமைதியும் பாதுகாப்பும் இந்த பூ உலகில் அமைதி மலர்வதற்கு இந்த மாதிரியான சின்ன விலைகள் கொடுத்து தான் ஆகணும். ஈரானுடைய ஆயுத அச்சுறுத்தலை அளிக்கும் வரை இந்த எண்ணெய் விலை இப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம், இது நிரந்தரம் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில நெகட்டிவிட்டி பர்சன் இப்படி தான்
பரப்புறாங்கன்றாங்க. ஆனால் ஏசிய பங்கு சந்தைகள்லாம் கடும் ஒரு உழுக்கிடுச்சு. இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையெல்லாம் வந்து 2300 புள்ளிகளை இழந்து 700 நிப்டி வந்து 700 புள்ளிகளை சரிந்து நம்மளுடைய டாலர் மதிப்பு 92 ரூபாய்க்கு மேலே போயிட்டு வரலாற்றிலே காணாத அளவுக்கான அடி, சரியான அடி. அங்கே ஜப்பான் அதுக்கு மேலே அடி, எல்லாமே பிரித்து மேய்ச்சி உலக சந்தைகளே வந்து ஒரு உழுக்கிடுச்சு. ஈரானுடைய அந்த டாக்டிக்ஸ் தான் கிளியராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இஸ்ரேலுக்கு 4, இங்கே 4, அங்கே 4 அனுப்பிட்டே இருக்கிறாங்க, அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு 10 அனுப்புனாங்கன்னா 2 சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. அதுவே பெரிய ஒரு பதற்றம் இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, தலைவரே நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் ஒரு 415 மில்லியன் பீப்பாய் அளவுக்கு இருக்குது. யார்? ட்ரம்ப் அவர்கள். குறிப்பாக அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஒரு தீவை எடுத்து ஒரு குகை மாதிரி அமைத்து அங்கே பெரிய அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைத்திருக்காங்க. அவங்க எப்போவுமே அவங்க ஃபியூச்சருக்காக வச்சுருப்பாங்க, ஒரு 2-3 வருஷத்துக்காக. அந்த 415 மில்லியன் பீப்பாயை வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா குரூட் ஆயில் வந்து 80 ரூபாய்க்கு தாண்டாது. அதனால் அங்கே கேட்கும்போது நாங்கள் ஏன் ரிலீஸ் பண்ணணும், அதனால் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டார். அவர் ஏன் ரிலீஸ் பண்ணலாம், அவருக்கு வெனிசுலாவிலேருந்து வருது, பிரச்சனை இல்லை. பட் ஏசிய நாடுகள்லாம் பாதிக்கப்படுதில்லை. சீனாவும் சரி இந்தியாவும் சரி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. சீனாவுடைய வாங்கி அவர்கள் வந்து ஐநாவை முறையிட்டிருக்கிறார். போதும், இந்த தெற்காசிய நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, இந்த போர் அமைதி முறையில் தீர்வு காண்பதே சால சிறந்தது, உடனடியாக தீர்வு கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எதுவுமே குறைஞ்ச மாதிரி இல்லை. ஆனால் நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறது, இல்லை ஐரோப்பா நாடுகள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த விலையேற்றம் வந்து அவங்கள கடுமையாக, அவங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டம் 2022லேருந்து 2026 4 வருடங்கள் பட்ட கஷ்டம் வந்து ஒட்டு மொத்தமாக வீணாக போகுது. ஏன்னா குரூடாயில தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ரஷ்யானுடைய பொருளாதாரத்தை சரிக்கணுன்ற முடிவில் அடுத்தடுத்த தடைகள் விதித்து ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை ஏற்றுமதி செய்யப்படுகிற பெரும்பாலான கப்பல்கள் தடை விதிக்கப்பட்டு பொருளாதார தடைகள் விதித்து அதையும் மீறி ஷேடோ ஃப்ளீட் ஏதாவது போச்சுன்னா அதை போயிட்டு பிடிச்சி பெரிய அளவுக்கு பண்ணுகிற இந்த சூழ்நிலையில் இப்போ திடீர்னு ரஷ்யாவை இயங்குகின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஐரோப்பாவுக்கு. ஏன்னா அது ஏங்கன்னா அவங்க கொடுத்தா பரவாயில்லன்றதை தாண்டி விலை வேற ஏறிடுச்சு. இந்த விலைலாம் யாருக்கு போய் நேரடியாக சேருது, அங்கே ரஷ்யாவுக்கு சேருது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ரஷ்யா டேர்ன் ஆச்சு அப்படின்னா இப்போ ஐரோப்பா வந்து வீழ்ச்சி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஒட்டுமொத்தமாக இத்தனை நாள் போட்ட பொருளாதார தடையெல்லாம் தலையில் துண்டு போட்டு உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே அரபு நாடுகளுக்கு தொடர்ந்து வான்தடுப்பு சாதனங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இருக்குல்ல, அந்த ஆயுதங்கள் இங்கேயே தேவைப்படுது. இப்பயே அவங்க உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த வான்தடுப்பு சாதனங்களோட ஆயுதங்களும் வரலன்னா அப்போ உக்ரைன் என்ன பண்ணுவாங்க, அதுவுமே அவங்களுக்கு பெரிய ஒரு வருத்தமாக போயிடுச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் ஏற்கனவே பிரான்ஸ் வந்து நாங்களும் அணு ஆயுதம் அதிகமாக தயாரிக்கிறோன்ற ஒரு சூழ்நிலை வருது. அது இல்லாமல் இது வின் பண்ணிட்டா அடுத்தது கியூபா அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தது. ஆனால் கியூபா நேற்று இரவுலேருந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது. ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் போய் சேர்றதுக்குள்ளாரே அங்கே ஆட்சி மாற்றம் வந்துடும்னு நினைக்கிறேன். அதுக்கான அறிகுறிகள் பெரிய அளவுக்கு தெரியுது. ஆனால் அது இல்லையா கணக்கு, நேராக கிரீன்லாந்தை போய் பிடிச்சிருவாங்க. கிரீன்லாந்து இதே மாதிரி போய் பிடிச்சா இப்போ ஐரோப்பா என்ன பண்ணுறது? இப்போ ஆயுதங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை, பொருளாதார சூழ்நிலை பெரிய அளவுக்கான அடி. இதையெல்லாம் உட்காந்து G7 நாடுகள் வீடியோ கான்ஃபரன்ஸில் ரொம்ப டீட்டெயிலாக பேசிக்கிறாங்க. மறுவயது நபர்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, படு வேதனை. இப்போ இவங்க ஈரான் வாழ்வா சாவா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த யுத்தம் என்பது ஈரான் வாழ்வா சாவாலாம் கிடையாது, ஐரோப்பாவுடைய வாழ்வா சாவா பிரச்சனைன்றனால G7 நாடுகள் என்ன பண்ணுறாங்க, தங்ககிட்ட இருக்கக்கூடிய 30% எண்ணெய் இருப்பை கிட்டத்தட்ட 400 மில்லியன் பீப்பாய் அப்படின்றாங்க. 400 மில்லியன் பீப்பாயை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதா கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னு சொன்ன உடனே 118-19 போன அந்த குரூட் ஆயிலோட விலை வந்து அப்படியே $105 பக்கம் வந்துடுச்சு. அவங்க ரிலீஸ் பண்ணுறது ஒரு வகையால் கெயினாக பார்க்குறாங்க ஐரோப்பா நாடுகள். ஏன்னா அங்கே ரஷ்யா பொருளாதாரத்தை சந்திக்கிறத விட இவங்களும் பொருளாதார கொஞ்சம் கெயின் அடைகிறாங்க. ஏன்னா இது வந்து கம்மி ரேட்டில் இருக்கும்போது வாங்கினது. இந்த குரூட் ஆயில் இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்து எப்போ வாங்கினாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க 55க்குலாம் வந்துச்சு குரூட் ஆயில். எப்போல்லாம் கம்மியான விலை இருக்கோ அப்போல்லாம் ஃபுல்லாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க. இவங்களும் அமெரிக்காவும் நிறைய ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி கம்மி விலையில் வாங்கிட்டு இப்போ எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க, டபுள் மடங்கு கெயினில் விற்கிறாங்க. அதனால் அவங்க உலகத்தை காப்பாற்ற வரான்ற மாதிரி டைலாக்லாம் நம்ம ஏற்றுக்க வேண்டாம். இப்போதைக்கு அவங்க பொருளாதார சூழ்நிலை சமாளிப்பதற்கும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையை நிர்வகிப்பதற்கும் இன்னைக்கு காலையில் கூட
யூகேயில் பெரிய அளவுக்கு பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகிறது. அதனால் G7 நாடுகள் ஒருங்கிணைந்து தனது 30% இருக்கக்கூடிய ரிசர்வை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து இதை ரிலீஸ் பண்ண மறுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதுக்கு இன்னொரு ஆங்கிள் கூட சொல்ல முடியுது. ஜெலன்ஸ்கி இருக்கிறார்ல, ஜெலன்ஸ்கி வந்து ஃபஸ்ட்டு இங்கே கத்தாருக்கிட்டையோ இல்லை UAE கிட்டேயோ இல்லை பக்ரைன் இவங்களுக்கு தான் வந்து தனது நிபுணர்களை அனுப்புகிற மாதிரி இருந்தார். நேற்று வரைக்குமே கிட்டத்தட்ட கிளம்பி வர கண்டிஷன் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் கண்டிஷன் வந்து சேர்ந்துருப்பாங்க இன்றைக்கி அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் திடீர்னு ஜெலன்ஸ்கி தனது டெக்னிக்கல் பர்சன்லாம் ஜோர்டனுக்கு அனுப்புகிறாராம். அங்கே அமெரிக்காவுடைய பேஸுக்கு தான் அனுப்புகிறாராம், ஜோர்டனுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து அரபு நாடுகள்லாம் வந்து அமெரிக்கா மேலே கொலகானில் இருக்கிறாங்க. நாங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பர்ட்லாம் அங்கே கூப்பிட்டு நாங்கள் ஆயுதங்கள் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட வந்து சேர்கிற கண்டிஷனில் நீங்கள் வந்து அது வந்துருச்சுன்னே ஒரு சிலர் வந்து அவங்க ஊடகங்கள் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு அமெரிக்கா உள்ளே போந்து அங்கே ஜெலன்ஸ்கியை வந்து அங்கே கூப்பிட்டுக்கிட்டாங்க. சரி, ஜெலன்ஸ்கி நேரடியாக அங்கே போவார். ஆனால் அது ஐரோப்பா நாடுகள் அவங்க சொல்கிறபடி தான் போவாங்க. ஏன்னா ஐரோப்பா நாடுகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பாருப்பா, அது அவங்க பங்காளிங்க பிரச்சனை, அடித்தாலும் பிடிச்சாலும் நீ அண்ணனை சமாதானப்படுத்தணும். அண்ணன் வேறு ஏற்கனவே நான் வரலன்னு டென்ஷனாக இருக்கிறாரு, ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. போர்க்கப்பெல்லாம் அனுப்ப முடியல, எதுவும் பண்ண முடியல. நீ நேராக அதனால் ஜோர்டனுக்கு போயிட்டு உதவி பண்ணுறதுனா பண்ணு. நாளைக்கு உனக்கு இந்த சூழ்நிலையும் ஆயுதங்கள் இல்லைன்னா நம்ம எங்கே போய் கேட்குறது, அங்கேயும் அப்பயும் பெரிய எண்ணம் தான் கொடுக்கணும். அதனால் போப்பா, போய் அங்கே ஏதாவது உதவி பண்ணுப்பா அப்படின்னு இப்போ திடீர்னு ஜோர்டனுக்கு மாற்றி விட்டாங்க அந்த டீமை. இப்போ இது எல்லாமே எதுக்குன்னா அவர் சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இவங்க 1000 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரஷ்யாவோட வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படிலாம் முடியாது. ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரானுடைய வீழ்ச்சி வருதோ இல்லையோ, அங்கே மறுபடியும் ஒரு டேர்ன் எடுக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இது இன்னொரு ஒரு வாரத்தில் பொறுத்து அமையும். இன்றைக்கி ஈரானுடைய ரெவல்யூட்டரி கார்டோட ஸ்போக் பர்சன் வந்து இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு, இது இன்னும் சாம்பிள் தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு காட்டியிருக்கோம். இனி எதிரிகளோட இலக்குகள் எண்ணெய் கிணறுகளும் குறிவைக்கப்படும். எதிரிகள் என்பது பக்ரைன் மற்ற நட்பு நாடுகளை சொல்லவில்லை, அமெரிக்காவை நாங்கள் கூறுகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு எங்களுடைய இலக்கு குருடாயில் 200 ஒரு பேரல் $200 வர்றது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அது வரைக்கும் அடிக்க போகிறோன்ட்டு இன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கி கத்தாரினுடைய பிஎம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிருச்சு. எப்பயுமே நாங்கள் வந்து நட்பின் அடிப்படையில் ஒரு தாய் பிள்ளையும் மாதிரி தான் பார்த்தோம். பட் இப்போ ரீசண்டாக அவங்க வேற நாங்கள் வேற அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அமைதியாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணலான்னு நான் தான் இடையில் நின்று பேச்சுவார்த்தையை நடத்தினேன். அப்போல்லாம் சரின்னு சொன்னாங்க. எங்கள் நிலைகளை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்பயும் அவங்க பயன்படுத்தவும் இல்லை. ஆனால் எங்கள் பயன்படுத்தாத எங்கள் நிலைகள் மீது தொடர்ந்து அவர்கள் தாக்கல் நடத்துவது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த டிக்னிட்டியை வந்து குறைச்சிக்கிட்டாங்க. நாங்கள் ஈரானுக்குன்னு ஒரு ப்ராஸ்பெக்ட் அப்படி இந்த கண்ணை அலட்டுதுன்னு ஆசையால் அப்படி உயர்ந்து நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி வைத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இப்படி வந்து இறங்கி நின்ட்டாங்க. இது வந்து தரம் தாழ்ந்த செயல். அது நடுநிலை வைக்கிற நாடுகள்லாம் போட்டு அடிப்பது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நாங்கள் ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இன்றைக்கி கூட கத்தாரில் ஒரு 313% பக்கம் பிடிச்சிட்டாங்க. எதுக்காக பிடிச்சாங்கன்னா, அவங்க ஃபுல்லாக அந்த வீடியோ எல்லாமே பரப்பி மிஸ்லீடிங் பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷன். கத்தார் பற்றி எரிகிறது, கத்தார் மூழ்க போகிறது, கத்தார் முடிந்தது, அவ்வளோதான், இதுக்கப்புறம் கத்தாரே இருக்காதுன்ற மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு 313 பேர் பக்கம் பிடிச்சி வச்சுட்டாங்க. எங்கே தமிழ்நாட்டில் வந்து என்ன கூட நிறைய பேர்த்த பிடிக்கலாம். இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பார்த்து போட்டு பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நிறைய பேர் பிடிச்சிக்கலாம். சம்டைம் நானே கூட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு டாபிக் எல்லாம் போடுறவங்கள, வீடியோ பரப்புறவங்கள பெரிய அளவுக்கு பிடிச்சி வச்சுருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். இப்போ இதுவரை நடந்த தாக்குதலில் ஆல்மோஸ்ட் நாங்கள் 1300 பேர் பக்கம் இருந்தோம்னு சொல்லிட்டு ஈரானுடைய டெப்டி ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரும்பாலும் இறந்த மக்கள் குண்டு வெடிப்பில் இறந்தவங்க எல்லாமே அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து குண்டு வெடிக்குது இல்லையா, அதில் தான் எக்ஸ்ப்ளோசிவ் நிறைய பேர் வந்து இழந்திருக்காங்க. இன்ஜூர்டு தீக்காயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த கட்டிட கழிவுகள், அந்த டெப்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த விழுந்தது, அது வந்து விழுந்து அடிப்பட்டதும் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த எங்களுடைய ஹெல்த் சிஸ்டம் வந்து இப்போதைக்கு எனஃபாக இருக்குது, ஓரளவுக்கு ஓகே தான். மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் வந்து ஹெல்த், இது எல்லாமே இண்டிபெண்ட்டாக ஓரளவுக்கு நாங்கள் எந்த பதற்றமும் இல்லாமல் தேவையான மக்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு தான் இருக்கோம். பேராமெடிக்கல் கம்பெனி வந்து முழு நேரமாக உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 1255 மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 168 சில்ட்ரன்
மினாப் எலிமெண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 11 ஹெல்த் கேர் மருத்துவர்கள் இறந்து போயிருக்காங்க, மருத்துவர் நர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க, அதில் 55 பேர் பக்கம் காயமடைந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு வார்த்தையும் மிரட்டல் விடுறாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக இனி போராட்டம் பண்ணிங்கன்னா எந்த நபராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த குழுக்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அவர்களின் சொத்துக்கள் இனி அரசுடைமையாக்கப்படும். அதாவது புல்டோசர் விட்டு இடிக்கப்படாது, அவங்களோட சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும். இனி நீங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படின்லாம் நினைச்சிங்க அப்படின்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு நேற்று இறுதியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த எச்சரிக்கை நம்ம என்ன பார்க்கலாம்னா, லைட்டாக அங்கங்கே முளைக்க ஆரம்பிக்குமோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியுது. இந்த பேச்சுவார்த்தை, இந்த தாக்குதல்கள், இந்த விலையேற்றம், இந்த பதற்றம், இதற்கு மத்தியில் இன்று சரியாக இந்திய நேரப்படி ஒரு 11:30 மணிக்கு டெல் அவீவை நோக்கி மறுபடியும் ஒரு மிசைல்ஸ் சைரன் மிகப்பெரிய அளவுக்கு ஒலிக்கப்பட்டது. மறுபடியும் அரபு நாடுகள் முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கான சைரன் ஒலிக்கப்பட்டது. 2 மணி நேர கேப்பு, 1 மணி நேர கேப்பில் தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். நேற்று இஸ்ஃபானை குறிவைத்து இஸ்ரேல் இராணுவம் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. இஸ்ஃபஹான் குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கே இருக்கக்கூடிய ஆப்டிக்ஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் ட்ரோன் ப்ரொடக்ஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை மிகப்பெரிய அளவுக்கு குறிவைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதே போல் பெய்ரூட் இன்னும் ஒரு 2 பகுதிகளில் இன்னும் மக்களை பெரிய அளவுக்கு வெளியேற சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் 5 லட்சம் மக்கள் பெரிய அளவுக்கு வெளியேறி இருக்காங்க. தொடர்ந்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்புல்லா இறுதியாக லெபனான் அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. எங்களுக்கு எதிராக நீங்கள் நகர்த்தணும்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஆர்மிக்கு எதிராக நாங்கள் போர் அறிவிக்க வேண்டியது வரும். இது எங்களுக்கும் எதிரிகளுக்கு இருக்கக்கூடிய யுத்தத்தில் நீங்கள் தள்ளி நிற்பதே சால சிறந்ததுன்னு சொன்னதாக அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உங்களுக்கு 2 சேட்டலைட் இமேஜஸோட காட்ட விரும்புகிறேன். ஒன்று மெஹ்ராபாத் ஏர்போர்ட். இந்த மெஹ்ராபாத் ஏர்போர்ட்டில் 16 ஏர்கிராஃப்ட்டுக்கு மேலே எந்த அளவுக்கு சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். அடித்த அடியில் அந்த விமான நிலையத்தை முழுமையாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த பதிவுகளை பார்க்கும்போதே தெரிகிறது. நிறைய பயணிகளோட விமானங்களை கூட திரும்பி அடிச்சிட்டாங்க. அதை திரும்பி எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க ஈரானுடைய அரசாங்கம், அந்த அளவுக்கு. அடுத்து இன்னொன்று பார்த்தோம்னா பஷீரனுடைய நேவல் பேஸ் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவுக்கு ஹோல் இருக்குது. இதுவுமே பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம அந்த அளவுக்கான ஒரு தாக்கம். இத்தனை நாள் நடத்திய தாக்குதலை விட நேற்று இரவு சற்று குறைவான தாக்குதல் இருக்கிறது. பிளான் பிக்கு அப்புறம் வேற என்ன எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் புயலுக்கு முன் ஒரு அமைதியாக நம்ம பார்க்கலாம் இதை பொறுத்த வரைக்கும். அதை இஸ்ரேல் இன்னும் கொலகானில் இருக்கிறாங்க, கொத்து குண்டுகளாக போட்டு தள்ளுறாங்க. அதனால் அவங்க இன்னைக்கு நைட் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ட்ரம்ப்போட அறிவிப்பார், இனி எங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்க போகுது. இதில் நாங்கள் வின் ஆர் லாஸ் இதில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். வெற்றியை நோக்கி நாங்கள் கண்டிப்பாக செல்வோம்னு சொல்லியிருக்காங்க. பீட்டர் எக்ஸித் அவர்களும் அதை உறுதி செய்திருக்கிறார். ஈரான் தரப்புலையும் உறுதி செய்திருக்கிறாங்க. நீங்களா நாங்களான்னு பார்த்துடலாம், நாங்கள் 6 வருஷத்துக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் 2 வாரம்லாம் சொல்கிறீங்க, எங்களுக்கு இது மாதிரி 2 வாரம் 3 வாரம்லாம் எங்களுக்கு பிடிக்காது. போட்டால் 6 மாதம் 1 வருஷம் வாப்பா அப்படின்றாங்க. 6 மாதம் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி இழுத்து மூடினாங்கன்னா என்ன நடக்கும்னு நினச்சி பாருங்கள். மற்ற நாடுகளோட இந்தியாவோட நிலைமையை நினச்சி பார்த்தேன். இப்பயே டாலரோட மதிப்பு 92 பக்கம் போயிடுச்சு. இன்னும் போக போக தாங்குவோமா? நாம் ஐரோப்பா நாடுகள் தாங்குமா? அமெரிக்கா நாங்கள் தாங்கிக்கிறோன்னு சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கேஸோட ப்ரைஸ் மீறி எல்லாம் எதிர்ப்பு இங்கே கூட எதிர்ப்பு பார்க்கத்த நான் இன்னைக்கு சென்னையில் கம்யூனிஸ்ட் கட்சி சிலிண்டர் விலையை இப்போ 60 ரூபா சம்திங் ஏற்றினாங்க இல்லையா? பயங்கரமான ஒரு போராட்டம், ஏரியாவே பிரிச்சு மேயர் அளவுக்கான ஒரு போராட்டத்தை பார்க்க முடிகிறது. இந்த சிலிண்டர் விலை எதற்காக உயர்ந்தது, என்ன உயர்ந்தது போராட்டம் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. பட் நான் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறேன். இந்த இடத்துல சிலிண்டர் விலை உயர்ந்தால் கூட கிடைக்குதான்றதே பெரிய ரிஸ்க் ஆகிடும். இன்னும் 15 நாள் 20 நாள் தொடர்ந்துன்னா குரூடாயில் இருக்குது, அதாவது ரிஃபைனரி நம்ம சுத்திகரிப்பு நிலையங்களோ நம்ம கிட்ட ஸ்டோரோ இன்னும் 2 மாதத்துக்கு இருக்குது. இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்என்ஜி ஸ்டோரேஜ் இருக்கான்னா இல்லை. அதிகபட்சம் இன்னும் எனக்கு தெரிஞ்ச 1 மாதத்துக்கு அப்புறம் காசே கொடுத்தா கூட கிடைக்காது. அது குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஸ்டோர் இல்லை, அது வைக்கவும் முடியாது. அந்த எல்லா நாடுகளும் இங்கே தான் மாட்டிக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் கம்ப்ளீட்டாக எல்லா நாடுகளுமே குரூடாயிலில் மாட்டிக்கல, இந்த கேஸில் தான் மாட்டிக்கிட்டாங்க.
இதுக்கு நம்ம போராட்டம் பண்ணி என்ன பண்ண போகிறது? உலக சூழல் அது. ஒருவேளை அவங்களுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் அவங்க கரைச்சி குடிச்சிருப்பாங்க. அவங்க தரப்பில் அரசாங்கம் நடத்தினா எங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு கூட கேட்பாங்க. அதனால் நம்ம ஒன்றும் அதில் தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதும் தார்மீக கருத்தும் ஒன்று. ஸோ இதோடு இந்த தகவலை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் வரேன் நான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.